ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ப்ரீவியஸ்லேயே கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் கேட்கப்பட்ட வினா. ஓகேவா, இது 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், என்ன கொஷின்னா, மென்ஷன் ஓபிஇசி மிஷின்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். ஓபிஎஸ் மிஷின்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி அதர் கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு ஓபிஎஸ்சி அப்படின்னா இது என்னென்னா, த ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதாவது பெட்ரோலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய கண்ட்ரியோட ஆர்கனைசேஷன் தான் த ஓபிஇசி. த குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடக்டிங் நேஷன்ஸ், எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய கண்ட்ரியோட ஒரு குரூப் தான் இது ஓபிஇசி. ஓகேவா, இட் இஸ் an intergovernmental organization founded in Baghdad, Iraq. ஈராக்கில் பக்தாட் அப்படின்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அரசாங்கம் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. இது ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னா வெய்னாவில் இருக்குது. எங்கே ஆஸ்திரியாவில் இருக்குது, வெய்னா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இது வந்து ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரியோட இந்த கண்ட்ரிஸ் தான் இந்த ஓபிசி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஓகேவா, ஒரு 3 கேட்டகரியாக இந்த மெம்பர்ஷிப் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஒரு ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ், அசோசியேட்டிவ் மெம்பர்ஸ் சொல்லி 3 மெம்பர்ஷிப்பாக இருக்குது. ஓகேவா, இந்த மிஷனுக்கான முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ் இட் இஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் அண்ட் மற்ற கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துமே என்னென்ன கண்ட்ரி பார்த்தோம், ஈராக்கு, ஈரானு இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆயில் பாலிசி வந்து கோஆர்டினேட் ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய பங்கு இந்த ஓபிசியோட வேலை. ஹெல்ப் ஸ்டேபிளைஸ் ஆயில் மார்க்கெட், ஆயில் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு பேருடையாக இருக்கிறது இந்த ஓபிஎஸ்சி வேலை தான். அந்த ஆயில் மார்க்கெட் வந்து ரொம்ப சேல்ஸ் ப்ராஃபிட்டான சரி லாஸான சரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய முக்கிய பங்காக யார் இருக்குன்னா ஓபிசி தான் இருக்குது. டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ், பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பற்றி அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரத்துக்கு ஒரு செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஓபிசி அமைப்பு. An efficient economic and regular supply of oil to consuming nations, நுகர்வோர் வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய கண்ட்ரிகளுக்கு ஆயில் சப்ளை பண்ணுறக்கூடிய ஒரு எக்கனாமிக் லெவல் சரி ரெகுலராகவும் சரி எஃபெக்டிவாக ஒரு சப்ளை பண்ணுற ஒரு அமைப்பு இந்த ஓபிசி. எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் ஏ பெட்ரோல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோல் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கள, முதலீடு பண்ணுறாங்கள, அதுக்கு ஒரு ஃபேர் ஒரு அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகணும்ல, அந்த அமௌண்ட்டு கொண்ட அமைப்பு கூட ஓபிசியோடைய வேலை தான். டோட்டலாக இந்த ஓபிசி ஃபங்க்ஷன்ஸ் மிஷினான இது என்னென்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா, சப்போஸ் இந்த 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க்கில் சப்போஸ் கேட்கலாம். டோட்டல் 8 மார்க் கொஷினாக கொடுத்துக்கிட்டு. ஓகேவா, சரி 5 மார்க் கொஷின் இது செப்பரேட்டாக கூட இந்த மிஷின் பற்றி கேட்கலாம். ஓகேவா, இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்டிஷன் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the OPC Fund for International Development OPID, it is an institution that helps the finance project and low interest loans. ஒரு குறைந்த வட்டி வீதத்தில் அதர் கண்ட்ரீஸுக்கு இந்த ஃபண்ட் கொடுக்குறது. ஓகேவா, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்டு கொடுக்குறது இதோடைய முக்கியமான ரோலாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ் டு சோசியல் ஹியூமனிடேரியன் ப்ராஜெக்ட், ஒரு சமூகத்தில் ஒரு மைனேட்டு ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த ஓபிசியாக இருக்குது. ஓபிசி ஹஸ் அன் இன்ஃபர்மேஷன் சென்டர் வித் ஓவர் 20,000 வால்யூம்ஸ் இன்க்ளூடிங் புக்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் மேப் அண்ட் கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் ரிலேட்டட் டு பெட்ரோலியம், எனர்ஜி அண்ட் ஆயில் மார்க்கெட். இந்த ஒரு இன்ஃபார்மேஷன் சென்டராக ஒன்று இருக்குது. 20,000 வால்யூம், அதாவது புக்ஸு, ரிப்போர்ட்ஸு, மேப்பு, கான்ஃபரன்ஸ் ப்ரோசஸ் எல்லாமே இது பற்றி இந்த பெட்ரோலியம், எனர்ஜி, ஆயில் மார்க்கெட் எல்லா இன்ஃபார்மேஷனும் அந்த முக்கியமான அமைப்பில் சென்ட்ரலில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், the information center is open in the public and often used by researchers and students. ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபார்மேஷன் எதுக்குறா பப்ளிக் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கப்புறமா தான் ரிசர்ச்சர்ஸுக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உருவாக்கப்பட்டது. ஓகேவா,
ஓகே ஸ்டோட்டி இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5 மார்க் லெவலில் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இது நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஃபஸ்ட் மிட் அண்ட் ஃபஸ்ட் டிவிஷன் நல்லா யூஸ் ஆகும். இது யூஸ் ஆகும் நம்புறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.